வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். ஒருத்தரோட வாழ்க்கையில் திருமணம்ங்கிறது எதனால் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சொந்த அனுபவத்தை வச்சு நான் காலேஜ் முடித்தேன், ஒர்க்கு பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது செகண்ட் கம்பெனி நான் மாறின பிறகு நான் பெங்களூர் போனேன். பெங்களூரில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஹாஸ்டலில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். ஆஃபீஸில் கொலீக்ஸோடு அங்கே பேசுவேன், அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவங்களோட ஆஃபீஸில் பேசுறது மட்டும்தான், அதுக்கப்புறமா நான் பேச மாட்டேன். ஸோ ஹாஸ்டலில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்களும் சம்டைம்ஸ் பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்போல்லாம் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இது தோணும். அப்போது நம்ம எதுக்காக படித்தோம், நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், நம்மளுக்காக யார் இருக்கா, நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், இப்படியே தனிமையிலே இருந்தால் நல்லா இருக்குமா, தனிமை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்மளுக்குன்னு யார் இருக்கா, நம்மளை பற்றி கவலைப்பட இந்த உலகத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு குழந்தைங்க பிறந்துச்சு. ஸோ அப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்த பிறகு அந்த ஒரு தனிமைங்கிறது அந்த அளவு இல்லை, குறைஞ்சிச்சு. இப்போது எனக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்காவது நம்ம இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருக்கோமே, நம்மளுக்காக அவங்களாவது யோசிப்பாங்கல்ல ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி, ஒரு தனிமை விலகின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கல்யாணம் ஒரு ஆப்ஷன். தனிமையை போக்குறதுக்கு கல்யாணம் மட்டும்தான் சொல்யூஷன் சொல்ல மாட்டேன். கல்யாணமும் ஒரு ஆப்ஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.